to Sethu Chitra's kitchen. இப்போ நான் வந்து அங்கூர் பூந்தி பண்ண போகிறேன். வரப்போகிற தீபாவளிக்கு இந்த பூந்தியை நீங்களும் பண்ணி வீட்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அங்கூர் பூந்தி செய்யறதுக்கு 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 2 ஹவர் ஊற விடணும். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இது 2 ஹவர் ஊற விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பூந்தி பண்ண வேண்டியது தான். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு சிட்டிகை கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து எந்த அளவுக்கு உளுந்து நம்ம வந்து எடுத்தோமோ அந்த அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். மைதா, பேக்கிங் சோடா போட்டு இதை இதில் ஜலிக்கணும். அதாவது ஸ்வீட்டுக்குன்னு எடுத்தால் எப்போவுமே மைதாவை வந்து நம்ம ஜலிச்சு தான் சேர்க்கணும். இது ஜலிச்சிட்டேன். இப்போ வந்து இதை கலந்து விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கலக்கணும். கலந்துட்டேன். இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு இப்படி கலந்துக்கணும். இப்போ நான் இதை 5 பிரிவுகளாக இப்போ நான் பிரிக்க போகிறேன். 5 பிரிவாக பிரிச்சுட்டேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒயிட் கலர், இது வந்து ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், எல்லோ, ரெட்டு. இந்த கலர் வச்சு தான் இப்போ பூந்தி செய்யணும். ஆரஞ்சு கலந்த மாதிரி இப்போ ஒயிட்டை கலந்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு காட்டுறேன். 5 கலர்ஸும் இப்போ ரெடி ஆகிடுது பாருங்கள். ஒயிட், க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு. இப்போ வந்து இதில் பூந்தி செய்யலாம். அதுக்கு முன்னாடி சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணணும். சர்க்கரை வந்து நான் வந்து எந்த கப்பில் நான் அளந்தனோ அந்த கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணி. பாகு வர வரையும் இது கொஞ்சம் நம்ம கரைய விடணும். இந்த சர்க்கரை கரைஞ்சி பாருங்க, இந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் திக் பதம் வரணும். அதாவது 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சியில் 1 கம்பி பதம் வரணும். அது வரையும் இது அடுப்பில் இருக்கட்டும். அப்படி எடுத்து இப்படி விட்டு அதை வருங்க நூல் மாறி அப்படி விழணும். அப்படி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டு. பாருங்க, அந்த 1 அப்படி வந்துருங்க நூல் மாறி வந்து அப்படி நல்லா தெரியுதா பாருங்க. இந்த வெளிச்சத்தில் காட்டுறேன் பாருங்கள். அப்படி வந்து உடையுதா? தான் கரெக்டு. அந்த பாகு ரெடி ஆகிடுது. ஏலக்காய் பொடி போட்டு கலந்து விடணும். இப்போ வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பூந்திகளை போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கணும். பூந்திக்கும் லட்டுக்கும். இப்போ வந்து எல்லோ கலர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதை ரொம்ப பொரிய விடக்கூடாது. இதை எடுத்த உடனே ஜீராவில் போட்டு விடணும். பொரிஞ்சதை எடுத்து இப்போ ஜீராவில் போடணும். நான் ஆல்ரெடி க்ரீனை வந்து பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். போடணும். இந்த பூந்தி இதுவை வந்து இதை தட்டின உடனே தண்ணியில் போட்டு அலம்பிட்டு அடுத்த கலரை யூஸ் பண்ணணும். இதேமாரி எல்லா பூந்திகளையும் எல்லா கலரையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூந்திகள் ரெடி ஆகிடுது. இது பேர் வந்து அங்கூர் பூந்தி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.